சரியான நேரத்தில் சரியான கதை. இந்த 3 எழுதுகோள் மாதிரி இந்த உலகத்தில் மொத்தம் 3 விதமான மக்கள் இருக்காங்க. இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒரு அப்பா தன் பையனுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு 3 விதமான பொம்மைகள் வாங்கிட்டு வராரு. மண்ணில் செஞ்சது, பஞ்சில் செஞ்சது, சர்க்கரையில் செஞ்சது. இந்த 3 பொம்மையும் வாங்கிட்டு வந்து அந்த பையன் முன்னாடி 3 பவுலில் தண்ணி பிடிச்சி ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு பவுலில் வைக்கிறாரு. வச்சுட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இந்த தண்ணி என்னாச்சு அப்படின்னு பாரு அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், அந்த மண் பொம்மை போட்ட தண்ணிக்குள்ளே வந்து அந்த மண் பொம்மை கரைஞ்சி அந்த தண்ணி மொத்தமும் மண்ணாயிடுச்சு, இனிமேல் நம்மளால் குடிக்க முடியாது அப்படிங்கிறான். அடுத்து அந்த பஞ்சு பொம்மை வந்து தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சு பெருசாகிடுச்சு, ஆனால் தண்ணி அந்த சட்டியில் இல்லவே இல்லை அப்படிங்கிறான். கடைசியாக அந்த சக்கரை பொம்மை போட்ட அந்த சட்டி, சக்கரை பொம்மை கரைஞ்சி அந்த தண்ணி ஒரு இனிப்பு தண்ணியாக வந்திருக்கு. இதை அவங்க அப்பா அவனுக்கு புரிய வைக்கிறாரு. இந்த உலகத்துலேயும் இதே மாதிரி தான் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து டாக்ஸிக்கான பர்சன், அவன் வந்து கரைஞ்சி சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் கெடுத்துருவான். இந்த பஞ்சு வந்து செல்ஃபிஷான பர்சன், அவன் வந்து தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சு தனக்குனே வச்சுப்பான், யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த செல்ஃப்லெஸ்ஸான ஹியூமன் பீயிங், ஒரு ட்ரூவான ஹியூமன் பீயிங் தன்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை இனிப்பாக வச்சுருப்பான். நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.